நான் கமல் பேசுகிறேன். கமலா? இல்லை கமல், சாம்பாரில் மீன் விழுந்துட்டு பரவாயில்ல, சமைச்சு வச்சுருக்கேன். அந்த ரோலை மோல்டு கொண்டு வந்து போட்ட பிக்சர் சார். நான் போட்ட பிக்சர் இருந்தால் கூட ஒழுங்காக பண்ணணுமே. சிங்கிதன் சீனிவாசரோட டைரக்ஷன். காலம்பர ஷூட்டிங். நைட்டு நான் உட்காந்து ஒரு 8 மணி ஆனால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். இப்போ விட்டுட்டேன், அப்போ உண்டு. 8 மணி ராஜா, எந்த ராஜா எப்படி போனாலும் எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும். என் வீட்லேயே உட்காந்து சாப்பிடுவேன். 2 சப்பாத்தி தயிர் சாதம் வழக்கமாக உண்டு. அதான் சப்பாத்தி தயிர் சாதம் தான் உண்டு. வெளியில் எங்கேயும் போக மாட்டேன். அப்போது சாப்பிட்டேன். 2 ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ போய் நான் கவுன் ஃபோன் பண்ணுறாரு ராத்திரி 8:30 மணிக்கு. நான் கமல் பேசுகிறேன். கமலா? இந்த கமல் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாரு. ஒன்று புரிஞ்சுட்டார் அங்கே. நான் கமல்ஹாசன் பேசுகிறேன். ஓ சார் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட ஃபோனே எதிர்பார்க்கல, அதனால் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் கமல் அண்ட் ஆல். சாரி சார், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு இல்லையா கிளம்புற? ஆமாம். நீங்கள் பாலக்காடு பிராமின் ரோல் பண்ணுறேன் இல்லையா? ஆமாம். அந்த வசனம் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிக்கலாமா? இப்போ வர முடியுமான்னு. இல்லை சார், என் மாமியார் ஊருக்கு போகிறா, நான் அவளை கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் விடணும். இப்போ நான் ஸ்டேஷனுக்கு தான் போயின்னு இருக்கேன். வண்டி அனுப்பிட்டு வர்றது லேட்டாகிருப்பேன் அப்படின்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். ஏன்னா லைட்டிங் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கும் மலையாளம் தெரியும், எனக்கும் மலையாளம் தெரியும். நல்லா பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே என்ன. ஆ சரி, நோ ப்ராப்ளம். நீ அப்படியே வந்துட்டேன். அப்புறம் சொன்னேன் கமல்கிட்ட, நான் உங்கள்ட்ட போய் சொன்னேன். அது நினைச்ச நேரத்துக்கு கூட ரிஹர்சல் பார்க்கறதுக்கெல்லாம். அப்புறம் போனேன். காலம்பரம் நாங்கள் அங்கேயே ரிஹர்சல் பார்த்தோம். அவன் மோகன், கிரேஜி மோகன், கமல் டெல்லி என்ன ஓவர மலையாளமே பேசுகிறாள். இஸ் நாட் மலையாளம் ஃபிலிம், இஸ் தமிழ் ஃபிலிம். யூ டாக் மலையாளம் இன் தமிழ் ஸ்டைல். அவன் சரி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தமிழ் கலந்து பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்களே மாற்றிட்டோம். இந்த இதெல்லாம் நாங்களாம் ஆட் பண்ணதான். அது நீ சுக்கு, ஓ நீ இஞ்சி, ஏ ஓ இருந்தா இல்லையா குருவாயூரப்பனாக்கும் பெரிய குருவாயூரப்பன் போடா நான் போயிடுவேன். அப்புறம் அவர் பத்தியா நீ விழுந்தியா நீ குருவாயூரப்பனாக்கும் நான். இதெல்லாம் நாங்களா பண்ணிடுறது எல்லாரும். அதே மாதிரி இந்த மீன் விழுந்துடும் இல்லையா? ஆமா. மீன் விழுந்த உடனே கல் எடுத்துட்டு வா. ஐயோ சாம்பார்ல மீன் விழுந்துடுச்ச, பரவாயில்ல, சம்மந்தி காதலே விழுந்தா சாம்பார்லேயே விழுந்துட்டு சம்மந்தி காலில் விழுந்தானே அப்படிங்கிறது. இதா வெயில் ஒரு கரண்டி எடுக்கணும்டா மீன் அப்படிமே. அவங்க ஜாங்கிரிகின்ற கரண்டி போயிடுவான். அதை எடுக்காதடா, ஜாங்கிரிகின்ற கரண்டி வேற கரண்டி எடுத்துனா பகலம் உண்டாக்க கரண்டி எடுத்துட்டு பகலம் உண்டாக்குவேன் அப்படிமே. கரண்டியை கொண்டு வந்து அப்படிமா அதுக்குள்ள அவன் சாம்பார் எடுத்துன்னு போயிடுவான். ஒன்று எங்கே போகிறான்? ஐயோ எவ்வளோ அழகான டெவலப் சார் நீங்க. அங்கே போய் இது கமல் இருக்கானே, ஏய் சாம்பார்ல அப்படிதான் காய் கையை இன்னல்ல அது நல்லா அது முருங்கைக்காய் போட்டு. இதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லாமலே பண்ணுறோம். இதெல்லாம் கமலுக்கு பிடிச்சிருந்தது. அதாவது ஐ காட் சம் இம்ப்ரவைசிங் குவாலிட்டி. அதனால தான் எல்லா படங்களையும் அவர் கூப்பிட்டு தொடர்ந்து. அதே போல பாலச்சந்தர் சார் வந்து உங்களை ரொம்ப அழகா பயன்படுத்தினது. பாலச்சந்தர், கமல் அண்ட் விசு சார் 3 பேர் தான். அவருடைய 100வது படம் ராஜபார்வை ஃபர்ஸ்ட் தயாரிப்பு. ஆமா, எனக்கு அது 2வது படம் அவர் கூட. ஃபர்ஸ்ட் படம் சிம்லா ஸ்பெஷல் புக்தா ஃபிலிம்ஸ். ஆமா, சிம்லா ஸ்பெஷல் வந்து நான் பண்ணேன். அவர் காம்பினேஷன் இல்லை, நான் பல்லு பண்ணுவேன், அவர் பல்லு பண்ணுவார், அந்த மாதிரி. ஆமா.
அப்புறம் அம்மா அங்கே இருப்பா, நான் அழுவேன். இவர் ஃபோனில் வருத்தப்படுவார். எல்லாம் ஃபோனோட செய்யுங்க. நேரிலே மீட் பண்ணி பேச முடியல. அப்புறம் ராஜபாரில் வந்தோடனே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம். அதில் அதை வந்து அப்புறம் கேரக்டரை மாற்றி அம்பிகாவோட பிரதரை மாற்றுறாங்க. மாதவி. அதுக்கு வேற காரணம் சொல்றேன். மாதவி இந்த ராஜபார்வை மாதவியோட பிரதர். மாதவியோட பிரதரை மாத்தினாங்க. முதல்ல வேற ரோல். அருமையான ரோல். அது வேற சில காரணத்தினால கதையில் அது டாமினேட்டிங்கா போயின்னு இருக்கு. கமல் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா கண் தெரியாம இருக்கிறதா அவன் என்ன பண்ண முடியும்? அவன் கண் தெரிஞ்சு என்னென்னவோ பண்றான் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்போ வேண்டாம், அந்த ரோல் எடுத்துருவோம்னு சொல்லி ஒய்கி மகேந்திரனுக்கு அந்த ரோலை கொடுத்துட்டு இந்த இதை எனக்கு வந்து மாதவியோட பிரதரா கொடுத்தாரு. அதுல கமல்லாம் ஒன்று கூப்பிட்டு வேண்டாம் சொல்ல மாட்டார். வேணும்னு கூப்பிடு, அமெரிக்காவில் இருந்தா கூட கூப்பிட்டு வருவான். ஆனா வேண்டாம்னு யாரையும் சொன்னதே கிடையாது. நல்ல மனுஷன். அதுல நடிச்சேன். அப்போ முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், கமலை பார்த்தோன்னு ஐஎம் யுவர் ஃபேன் அப்படின்னேன். ஐஎம் யுவர் ஃபேன் அப்படின்னாரு. தட் இஸ் அனதர் ரீசன். அப்படியே போராச்சு. சிந்து பைரவியில அந்த மிருதங்க சிந்து பைரவி. ஆமா, பிரமாதம் பண்ணிருப்பீங்க சார் சிந்து பைரவியில. அது ஒரு கிஃப்ட் தான். எல்லாம் டேபிள்ல போடுற காலத்தை நம்ம அங்க போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். அதை குடிச்சிட்டு பேசுற மாதிரியான ஒரு காட்சி. இப்படி போட்டேன். இதை பார்த்துட்டு பாலச்சந்திரன் இது பொறுமைடா, மற்றதெல்லாம் இளையராஜா பார்த்து போற. இளையராஜா தான் பார்த்துருந்தேன் அந்த ரோலை. அந்த ரோலுக்கு அவ்வளோ பவர் வந்தது. ரோல் கொடுத்தது பாலச்சந்தர், அந்த ரோலை மோல்டு பண்ணது இளையராஜா. அந்த மியூசிக்ல அந்த முதல் பாட்டு இருக்கு இல்லையா, மகாகணபதி வாசல்ல உட்காந்து நான் தாளம் விடுவேனேன், தண்ணி போட்டு வந்து. அப்போ நான் பெட்ரூம்ல படுத்திருப்பார், ஒய்ஃப் கூட வருவார், அப்படி போய் கிஸ் பண்ண போவார். சொன்னா உங்களை கைதிட்டு நிறைய வந்தா அம்மா ரசிகர்லேருந்து கைதிட்டு வாங்கினா பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா. அப்படி சொல்லும்போது நல்லாக்கத்தின்னு சத்தம் கேட்கும். கேட்டவுடனே சிவபாண்டி திரும்புவார். அவளும் திரும்பணும், 2 பேரும் வழியில் அதில் வந்தால் அங்கேயே கேமரா, அப்படியே கேமரா ஜூம் பேக் வந்தால் நான் உட்காந்துருப்பேன். அள்ளி ஜிம்னு அள்ளிப்பேன். அதை பார்த்துட்டு, அண்ணா நான் தண்ணி விஷயம் தானே நான் போச்சுன்னேன், இப்போ ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் வாங்க. குழந்தை விட்டுலாம் நடுத்துல திண்டாடுது, அம்மா வாங்க பார்த்துருவோம். இந்த மாதிரி அழுதுன்னு அடிக்கிறதா இருந்தது. இதை வந்து பாலச்சந்திரன் என்ன பண்ணினார்னா, ஒரேடியா பேசிட்டே மிருதங்க அடிக்கணும்னு அவர் எழுதுனது. அப்படிலாம் சொன்னார். நான் உடனே சுரேஷ் கிருஷ்ணா, பாலகுமாரன், வசந்த் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் சொன்னேன், எப்படியா மிருதங்க அடிச்சுட்டே பேசலாம், மிருதங்க சத்தம் கேட்குமா, என் டைலாக் கேட்குமா? அவ்வளோ டெக்னிக்கலாக போறீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க பாலச்சந்திரன் கேட்டுக்கணும் அப்படின்னு 3 பேரும் சொல்லிட்டேன். நான் எப்படி அவர்கிட்ட கேட்க, ஆனா அவர் கோச்சிக்கவே மாட்டார். என்ன கேட்டார் அது ரீசன் உள்ள இருந்தால் பாராட்டுவார். நான் உடனே போனேன், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேமரா ஸ்டார்ட் பண்ண நேரத்தில், சார் இந்த டைலாக்கு பேசிகிட்டே அடிக்கிறத விட அடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற பண்ணி காட்டு அப்படின்னு. அதுக்காக தான் வெயிட்டிங். இப்போ கேமரா ரோல் பண்ண போகிற நேரம் அது அந்த நேரம் சொன்னோன்னே பண்ணி காட்டு அப்படின்னார். நான் பண்ணி காமிச்சேன். நல்லா இருக்குடா, இப்படியே பண்ணு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படி சுரேஷ் எல்லாரையும் பார்த்தேன். இன்னைக்கும்
சுரேஷ் அண்ணா அண்ணாந்தார் அதனால தான். உடனே அப்புறம் வாய்ச்ச உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. இதை வந்து பிரவீன் நடராஜன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கேரக்டர் போய் இப்போ தான் ரெக்கார்டிங் முடிஞ்சு நான் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு டைம் கிடைச்சா பிரசவ ஸ்டுடியோ போ, இளையராஜாவை சொல்லி போட்டு பாரு அப்படின்னு. நேரில் நான் போயிட்டேன். பிரசாத் போய் நின்றுருக்கேன். இளையராஜா அதை வாட்சி முடிச்சாச்சு. இந்த கண்ணாடியில் நான் நிற்கிறது தெரியுது இளையராஜாவுக்கு. கதவு திறந்து உள்ளே போனேன். நீங்கள் நம்ப மாட்டேன், உட்கார்ந்துருந்த இளையராஜா எந்திருந்தார். எந்திருந்து கையை கொடுத்தார். உங்களுக்கு மிருதங்கம் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அழகா டைமிங் கொடுத்து ரிதம் சென்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. நல்லா வாசிக்கிறீங்களே. நீங்கள் தப்பு தப்பாக வாசிச்சிருந்தா என்னால் வாசிக்க முடியாது. நீ நல்லா வாசிச்சதுனால தான் நான் அந்த தீர்மானங்கள்லாம் நல்லா பண்ணணும். பார்க்குறீங்களா? டேய் அதை போடுறா. உட்காந்து பார்க்குறேன். எனக்கே ஆச்சு, நானா பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியம். இல்லை அப்பதான் பாலச்சந்திரன் பிரம்மாண்டமான காட்சி. அது ஒன்லி பாலச்சந்தர் கேன் கிரியேட், அவ்வளவுதான். இப்போ நம்மெல்லாம் கூட இந்த படத்தை பண்ணா யாரோ நான் கூட இப்படி பண்ணணும் தெரியாது. அவருக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பார் இல்லையா, அது வேணும் அவருக்கு. அதுதான் பாலாச்சந்தர். அப்புறம் நாங்கள் அனந்து, அவரு, சுந்தரமூர்த்தி, இவங்க எல்லாரும் கர்நாடகா பெங்களூர்ல ஒரு தமிழ் படத்தை கன்னடத்தில் எடுத்தாங்க. நான் ஒரு சிவகுமார் படத்துக்காக போயிருந்தேன். நானும் அங்கே தான் தங்கியிருந்தேன். மேலேருந்து கதவுகள் எண்ணி பார்த்தா சுந்தரமூர்த்தி, அனந்து எல்லாம் பாலச்சந்தர் குரூப்பாக இருந்தது. சுந்தரமூர்த்தி என்ன, ஓ இங்க நீர் எங்க வந்திருக்கிறேன். என்ன ஒரு கன்னட படம் பண்ணுறாரு, ரூம் நம்பர் 101 அப்படின்னாரு. நான் போனேன் 102 போய் கதவை தட்டினேன். கமீன். வெள்ளை பல்லு, வெள்ளை சட்டை. வாயா, யோ நீ எங்கே வந்த? இங்கே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் சார், சிவகுமார் கூட அப்படின்னு. அப்படியா? நல்ல பெரிய அவனுக்கு சிந்து பேரில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. அந்த சுஹாசினி அப்புறம் சிவகுமார் எல்லாத்தையும் சாப்பிட்டே நீ உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் போட்ட பிச்சை சார்னேன். நான் போட்ட பிச்சையாக இருந்தால் கூட ஒழுங்காக பண்ணணுமே, நீ நல்லா பண்ணி நல்லா இருக்கு. ஏகப்பட்ட பேர் உனக்கு தான். உண்மையிலே